வணக்கம் முருக பக்தர்களே. இந்த வருஷம் அதாவது 2025ல நம்ம முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான கந்த சஷ்டி விரதம். அத நிறைய பேரு ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரை, அதாவது 48 நாள் விரதத்த நிறைய பேரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இனிமே இருக்க வேண்டியது 7 நாள் விரதங்க. ஆமாங்க. அக்டோபர் 22ல இருந்து அக்டோபர் 27 வரைக்கும் நம்ம விரதம் இருக்கலாம். இந்த விரத முறைகள்ல நிறைய முறைகள் இருக்கு. அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு முறை இருக்குங்க. பால் மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விரதம் இருக்கு. பாலும் பழமும் சேர்த்து அன்னைக்கு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு விரதம் இருக்கு. இளநீர் மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விரதம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கடுமையான ஒரு விரதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மிளகு மட்டுமே. அதாவது 7 நாளும் 7 மிளகு. ஒரு நாளைக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு 7 மிளகு சாப்பிடுற விரதம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் விரதங்கள்லயே கடுமையான விரதம். இந்த விரதத்தை யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையே முடிய போகுது, அதாவது வாழ்வோட கடைசி தருணத்துல இருக்காங்கல்ல, அவங்க முருகனை மனசார நினைச்சு இந்த விரதத்தை இருந்தாங்கன்னா, முருகன் அவங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்வழியை காட்டுவாரு. ஆமாங்க, அவங்க நினைச்சது நடக்கும். அடுத்ததா கந்த சஷ்டி விரதம் 22ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது இல்லையா? அன்னைக்கு காலையில எந்திரிச்சு தூய நீர்ல குளிச்சு முருகன் முன்னாடி உட்காந்து பூஜை அறையில முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி முருகனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் படைத்து, அதாவது பால் பழம் தேன் முருகனுக்கு வைத்து முருகனுக்கு பிடித்த கந்த சஷ்டி கவசமோ அல்லது ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி முருகனோட மந்திரத்தை சொல்லி நம்ம ஜெபம் செய்யலாம். நம்ம முருகனுக்கு ரொம்ப உகந்த விரதமே இந்த கந்த சஷ்டி விரதம் தான். அதை நீங்க கரெக்டா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா சொல்றேங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தி முருகனோட அருளை பெற எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சிகிச்சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.